ஹே கைஸ், இன்னைக்கு நாம 2019 ஸ்பானிஷ் மொழியில வெளிவந்த ஜூலியாண்டினாங்கிற வெப் சீரிஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த சீரிஸுக்கு IMDbல இருந்து 9/10 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் 19 எபிசோட் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பார்க்கலாம். இந்த சீரிஸோட கதையை பத்தி சொல்லணும்னா, இதுல ஜூலியானா வேலண்டினா அப்படிங்கிற 2 பொண்ணுங்களோட காதல், அது மட்டும் இல்லாம மறுஜென்ம தொடர்பு, கூடு விட்டு கூடு பாயிறது அப்படிங்கிற கற்பனைக்கு எட்டாத சில விஷயங்களை கலந்து இந்த காதல் கதையோட சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த கதையை உங்களுக்கு வேலண்டினா சொல்ற மாதிரி சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வேலண்டினா, இவன் என்னோட அண்ணன் கிளர்மோ. நானும் என் அண்ணனும் ரொம்பவே க்ளோஸ். எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணிப்போம். என் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச பர்சன்னா அது என்னோட அண்ணன் மட்டும்தான். அப்புறம் இவ என்னோட அக்கா ஈவா. இவ எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் கேரக்டர். எங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அப்புறம் இவரு எங்க கார் டிரைவர் ஜேக்கப். என் அப்பா, என் அண்ணா, இவங்களுக்கு அப்புறம் நான் நேசிக்கிறேன், என்னை புரிஞ்சுக்கிட்டதா நினைக்கிற ஒரு பர்சன்னா அதை நான் ஜேக்கப்பை தான் நினைக்கிறேன். அப்புறம் இவங்க என் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் லூசியா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் என்னோட அப்பா இவர் தான், லியான். எனக்கு என் அப்பானை ரொம்பவே பிடிக்கும். ஆனா இப்ப என் அப்பா உயிரோட இல்லை. அவர் இறந்துட்டார். இல்ல, அவரை கொலை பண்ணிட்டாங்க. அதுவும் அவர் லூசியாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்த அவரோட கல்யாண நாள் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அவரை குத்தி கொலை பண்ணாங்க. என் கண் முன்னாடியே என் அப்பா சரிஞ்சு விழுந்தார். அவரோட உயிரையும் விட்டார். அந்த சம்பவம் என் மனசை ரொம்பவே காயப்படுத்தி இருந்துச்சு. நான் என் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சோகமா இருக்கிறதே என் வாடிக்கையாவும் மாறுச்சு. பட் நான் இப்படி சோகமா இருக்கிறது என் பாய் ஃப்ரெண்டு லூச்சோக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமாங்க, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். நான் எப்பவும் சோகமா இருக்கிறதா சொல்லி என்கிட்ட கோவப்படுவான். அப்படிதான் ஒரு முறை இந்த விஷயமா நாங்க ரோட்லயே ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவன், நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லி என்னை திட்டிட்டு போனான். நானும் அழுதுகிட்டே அங்க இருந்த பார்க்குக்கு போனேன். அப்பதான் நாங்க ஜூலியானாவை பார்த்தேன். நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் அவளே என்கிட்ட வந்தா. நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு என்ன கேட்டா. நான் தனியா இருக்கணும், அதான் இப்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். ஜூலியா கொஞ்சம் அப்செட் ஆனா. ஆக்சுவலா நானும் என் பாய் ஃப்ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருந்ததை ஜூலியா நோட் பண்ணியிருந்திருக்கா. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் என் மேல அக்கறைப்பட்டு என்கிட்ட வந்து பேசினான். பட் நான் அப்படி சொன்னதும் இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு, ஐம் சாரி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான். அவ கிளம்புறத பார்த்ததும் என்னமோ எனக்கு தெரியல, அவளை போக விடாம தடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் அவளை தடுத்து, நான் கொஞ்சம் டென்ஷன்ல பேசிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அவ என் பக்கத்துல உட்காந்தா. சரி, இப்ப என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு என்கிட்ட கேட்டா. எனக்கு தெரியல, ஏன் தான் இந்த பசங்க எல்லாரும் இப்படி இருக்காங்களோ, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இந்த பசங்க எல்லாம் இந்த கிரகம் இல்லாம வேற கிரகத்துல இருந்து வந்திருப்பாங்களோ அப்படின்னு புலம்புனேன். உடனே அவன் என்னை டைவர்ட் பண்றதுக்காக, உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆமாங்க, எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்களுக்கு சொந்தமான பொருட்களை பாராட்டினா ரொம்பவே பிடிக்கும். நானும் டைவர்ட் ஆனேன் அவ கேட்டது. நான் அவளை பார்த்தேன். அவ சிம்பிளா இருந்தாலும் என் கண்ணுக்கு என்னமோ அன்னைக்கு ஸ்டைலா தெரிஞ்ச. ஸோ நான் அவகிட்ட, நீ ரொம்ப ஸ்டைலா இருக்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னை அறியாமலே என் சோகத்தை மறந்து நான் சிரிக்கவும் ஆரம்பிச்சேன். நாங்க அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். யூஸ்வலா எனக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும். பட் ஜூலியானு கிட்ட எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவகிட்ட பேசிட்டு இருக்கிறது. நான் அதை அவகிட்ட சொன்னேன். அதை கேட்டதும் அவ சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொன்னான். நாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பர்கர் ஷாப் இருந்தது. அங்க ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட, அப்பா ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு பர்கர் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அப்ப ஜூலியான முகத்தை பார்க்கணுமே, ஏதோ அவதான் அந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். நான் உடனே, யா உனக்கு ஒரு பர்கர் உண்டு அப்படின்னு சொல்லி அவளை கலாய்ச்சேன்.
அப்புறம் நானே அவ கையை பிடிச்சு இழுத்து சாப்பிட கூட்டிட்டு போனேன். ஜூலியானாக்கு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டோம் அன்னைக்கு. அதான் எங்களோட முதல் சந்திப்பு. இருந்தாலும் எனக்கு அப்படி தோணவே இல்லை. ரொம்ப நாளா பார்த்து பேசி பழகின நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அவ கூட. அந்த நாள் ரொம்பவே அழகா முடிஞ்சு அடுத்த நாளும் வந்தது. அன்னைக்கு காலையில நான் காலேஜ் கிளம்பிட்டு இருந்தேன். அப்ப என் பாய் ஃப்ரெண்ட் லூச்சோ பொக்கையோட அங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். சில விஷயங்களை பொக்கை கொடுத்தெல்லாம் சரி பண்ண முடியாது லூச்சோ. சோகமா இருக்கிற பொண்ணு கூட இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு. பட் அவ என்னை விடுற மாதிரி இல்லை. பின்னாடியே வந்து, வேலண்டினா, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நாம ஒரு கப்புள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் உடனே சொன்னேன், எனக்கு அப்படி உன்கிட்ட தோணவே இல்லை லூச்சோ. நீ என் கூட இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப கரெக்டா என் அப்பாவோட ஒய்ஃப் லூசி அங்க வந்தாங்க. அவங்க என்னோட இந்த கோபம், இந்த சண்டை, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் என் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றதா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. வேலண்டினா, உனக்கு தெரியுமா, நீ கடைசியா உன் அப்பாவுக்கு ஒரு புக் கொடுத்திருந்தல்ல, அந்த புக்கை உன் அப்பா ரொம்பவே விரும்பி படிச்சாரு. அது மட்டும் இல்லாம என்னையும் படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த சந்தோஷத்துலயே நான் லூச்சோ கூட சேர்ந்து காலேஜ் போனேன். கிளாஸ் முடிஞ்சதும் மறுபடியும் லூச்சோ என்னை பார்ட்டி கூப்பிட்டான். பட் எனக்கு சுத்தமா மூடே இல்லை பார்ட்டிக்கு போறதுக்கெல்லாம். ஸோ நான் வரல, நீ கிளம்பு அப்படின்னு. உடனே லூச்சோவும் சரி அப்ப நான் கிளம்புறேன், பட் எப்ப என்ன வேணாலும் எனக்கு தயங்காம கால் பண்ணு, நான் கண்டிப்பா உனக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்புறம் நானும் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுமே மறுபடியும் என்னோட அப்பாவோட ஞாபகங்கள் தான் வந்தது. ஒரு முறை நான் யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே போயிருந்தேன். அதனால என் அப்பா கொஞ்சம் அப்செட்டா இருந்தார். அப்ப நான் என் அப்பா கிட்ட, அப்பா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப என் அப்பா, நான் உன்னை மன்னிக்கணும்னா எனக்கு ஒரு 3 விஷயம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். முதல் விஷயம், இனி நீ எப்பவுமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு சொன்னேன். அடுத்து, என் மகளோட முத்தம் வேணும் அப்படின்னு கேட்டார். நான் என் அப்பாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தேன். இப்படி அவரோட ஞாபகங்கள் என்னை ரொம்பவே துரத்திட்டு இருந்தது அந்த வீட்டுல. நான் குடிக்க ஆரம்பிச்சேன். என்னோட கால்கள் தடுமாறுற வரை நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அன்னைக்கு யார்கிட்டயாவது பேசணும் போல இருந்தது. சார், நான் லூச்சோவுக்கு கால் பண்ணேன். பட் அவன் அட்டன் பண்ணவே இல்லை. அவனை திட்டிக்கிட்டே குடிச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு மப்பு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஓவராகி பக்கத்துல இருந்த பூல்லையே தவறி விழுந்தேன். அப்ப அங்க அதை பார்த்த டிரைவர் ஜாக்கப் ஓடி வந்து என்னை காப்பாத்தினார். நான் ஒரு குழந்தை மாதிரி அப்பா அப்பான்னு தேமி தேமி அழுதுட்டு இருந்தேன். அப்ப லூசியாவும் அங்க வந்தாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு ஆறுதலும் சொன்னாங்க. அப்ப ஜாக்கப்பும் அங்கதான் இருந்தார். அப்ப அவர் சொன்னாரு, வேலண்டினா, நீங்க உங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப ஒரி பண்றீங்கன்னு தெரியுது. பட் நீங்க அவரை நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவர் இப்பவும் உங்க கூட தான் இருக்காரு. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ரொம்பவே பக்கத்துல இருக்காரு. ஸோ தயவு செய்து அழாதீங்க. நீங்க அழுதீங்கன்னா உங்க அப்பாவால் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதும் என் அண்ணா என்னை பார்க்க வந்தான். அவன் ஒரு புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு, வேலண்டினா, நம்ம அம்மா சாகும்போது நீ ரொம்பவே சின்ன பொண்ணு. அப்ப நானும் உன்ன மாதிரி தான் அம்மாவை நினைச்சு ரொம்பவே மிஸ் பண்ணி அழுதுட்டு இருந்தேன். அப்ப இந்த புக்கு தான் என்னை அந்த இழப்புல இருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. எனக்கு ஒரு புதுவித நம்பிக்கையும் கொடுத்துச்சு. இந்த புக்ல மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த புத்தகத்தை படி பார்த்தோம்னா சாகுறவங்க யாரும் ஒரேடியா சாகுறது இல்லை வேலண்டினா. இறக்குறது அவங்களோட இந்த உடல் மட்டும்தான். பட் ஆன்மா வேறு ஒரு உடலை தேடி அந்த உடல்ல வாழும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
ஸோ நீ இது கண்டிப்பா படிக்கணும், உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். பட் எனக்கு அதுலலாம் நம்பிக்கையே இல்லை. அப்ப என் அண்ணா மறுபடியும் சொன்னான், எனக்காக முதல் 10 பக்கங்களை மட்டும் படி, ஒருவேளை உனக்கு அப்பவும் பிடிக்கல அப்படின்னா நீ படிக்க வேண்டாம். ஆனா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ வேலண்டினா, இந்த வீட்டுல உனக்கு நீ யாருன்னு இல்லைன்னு மட்டும் நினைக்காத, உனக்காக எப்பவும் உனக்கு துணையா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் என் அண்ணா. அப்புறம் நானும் என் அண்ணாக்காக அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சேன். அதுல என் அண்ணா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து, நம்மளோட இதயம் துடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளோட உடல் அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா அந்த ஆன்மா அந்த உடல்ல தூசி மாதிரி உதறி விட்டுட்டு வேறு ஒரு உடலை தேடி போகும் அப்படின்னு என் அண்ணா சொன்ன மாதிரி கற்பனைக்கு எட்டாத நிறைய விஷயங்கள் அந்த புக்ல இருந்தது. அந்த புக்ல இருக்கிற விஷயங்கள் உண்மையோ பொய்யோ அது எனக்கு தெரியல. பட் எனக்கு அதை படிக்கும்போது என் அண்ணா சொன்ன மாதிரி எனக்கும் அது ஆறுதலா இருந்தது. எனக்கு அந்த புத்தகங்கள்ல நிறைய சந்தேகங்களும் இருந்தது. ஸோ நான் அதை பத்தி பேசுறதுக்காக அந்த புக்கோட ரைட்டரை பார்க்கறதுக்காக கிளம்பினேன். அப்படி நாங்க போயிட்டு இருக்கும் போதே போற வழியில ஜூலியானாவை நான் பார்த்தேன். பார்த்ததும் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. நான் உடனே வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடுனேன். அவன் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அதே பார்க்ல தான் இருந்தான். நான் அவ பின்னாடியே மெதுவா போய் அவ காதுல ஹே மிஸ் அப்படின்னு சொல்லி பயமுடுத்தி விளையாடுனேன். அவளும் கொஞ்சம் பயந்தான். அப்புறம் சமாளிச்சுட்டு, ஓகே இது என்ன கோஇன்சிடென்டா இல்லை என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், நான் இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன், உன்னை பார்த்ததும் என் கார் நின்றுச்சு, ஸோ உனக்கு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ஜூலி, சரி ஓகே இப்போ ஹாய் சொல்லியாச்சுல, நான் இன்னைக்கு இது எல்லாத்தையும் சேல் பண்ணியே ஆகணும், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புனான். பட் எனக்கு அவளை விட மனசே இல்லை. ஸோ ஒரு கப் காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் ஜூலி, இல்லை வேலண்டினா, நான் இந்த லாட்ரி டிக்கெட்டை இன்னைக்கு கண்டிப்பாக சேல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அப்போவும் நான் விடுறதாவே இல்லை. ப்ளீஸ் என் கூட காஃபி குடிக்கவா, அப்புறம் நான் உனக்கு இதெல்லாம் சேல் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஒரு சூப்பரான சேல்ஸ் உமன், உனக்கு தெரியாது, நானே உனக்கு அது எல்லாத்தையுமே சேல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்புறம் வேற வழி இல்லாம ஜூலியானா சரின்னு ஒத்துக்கிட்டான். நானும் உடனே ரொம்ப சந்தோஷமா ஜூலியானா கூட காஃபி குடிக்க போனேன்.